Taste the Daily. கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மற்றும் கிருஷ்ணகிரியில் செவிலியர்கள் தொடர் போராட்டம். கடும் பனிப்பொழிவிற்கு மத்தியில் விடிய விடிய போராட்டத்தை தொடரும் தங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மூலம் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்படுவதாக செவிலியர்கள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர், தூத்துக்குடி, தென்காசியில் செவிலியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் பொய் வாக்குறுதி அளித்து திமுக அரசு தங்களது வாழ்வாதாரத்தை சிதைத்து விட்டதாகவும் ஆவேசம். தேர்தல் வாக்குறுதியா 365ல என்ன சொல்லியிருக்கீங்க? தொகுப்பூதிய செவிலியர்களை நாங்க ரெகுலர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் அதை பத்தி நீங்க யோசிச்சு கூட பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க. மகப்பேர்வு விடுப்பு எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு எந்த லீவுமே கிடையாது. பிஹெச்சி அரசு மருத்துவமனைகள்ல நாங்க 6 மணி நேரம் வேலையை தாண்டி 12 மணி நேரம் 24 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கல்லூரி மாணவன் மீது போக்சோ வழக்கு பதிவு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. இந்தியாவின் வளர்ச்சிக்கான புதிய நுழைவு வாயிலாக அஸ்ஸாம் உருவெடுத்து வருகிறது. கவுஹாத்தி நகரில் லோகப்பிரியா கோபிநாத் வர்த்தலோய் சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி பெருமிதம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மகா காட்டாட்சிக்கு முடிவு கட்டப்படும் என பிரதமர் மோடி திட்டமிட்டார். கொல்கத்தா அருகே காணொலி மூலம் பேசிய பிரதமர் மோடி, ஊழல், வாரிசு அரசியல் காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 99% மாவட்டங்களில் 5G சேவை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்பு துறை அறிவிப்பு. பிராட்பேண்ட், ஆப்டிக்கல் ஃபைபர் விரிவாக்கம், கிராமப்புற இணைப்புகளில் வளர்ச்சி என டிஜிட்டல் இந்தியாவின் இணைய இணைப்புகள் 100 கோடிக்கு மேல் சென்று புதிய சாதனை. வாக்காளர் வரைவு பட்டியலில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்றும் சிறப்பு முகாம். voters.eci.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல். சென்னை வளசரவாக்கத்தில் ஓடும் பேருந்தில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பேருந்து நடத்துனர் மீது புகார் அளித்து வழக்கு பதிவு செய்தும் கைது செய்யாத காவல்துறையை முற்றுகையிட்ட பெற்றோர். அப்பாவி சிறுமிகளுக்கு பாதுகாப்பு வழங்க திறனில்லாத ஸ்டாலினின் திமுக அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பெற்றோர் ஆவேசம். கும்பகோணத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுவன் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் போக்சோவில் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் ஆவேசம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே காரில் கடத்திய தடை செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக வெளி மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தி வரப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்த ஒடிசா ராமேஸ்வரம் விரைவு ரயிலில் 7,50,000 ரூபாய் மதிப்பிலான 15 கிலோ கஞ்சா பறிமுதல். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள இந்த விடியாத திமுக ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடையே இல்லையா என மக்கள் ஆவேசம்.
புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை கட்டுக்கடங்காமல் இருக்கும் நிலையில் விடியாத திமுக அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னையில் கடந்த 20 நாட்களில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் என 219 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 130 பேர் சிக்கியதன் மூலம் விடியாத ஆட்சியில் போதை ஒழிப்பு என்பது செய்திகளில் மட்டும்தான் என மக்கள் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எளாவூர் சோதனைச் சாவடி வழியாக தடை செய்யப்பட்ட கஞ்சாவை கடத்திச் சென்ற 4 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகமாகி இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் பலரும் கடும் கண்டனம். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய அதிக போதை தரக்கூடிய 2 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சாவுடன் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிக்கினார். விளம்பரத்திற்கு பெயர் போன திமுக ஆட்சியில் அண்டை நாடுகளில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ தினம்தோறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரசால் தடை செய்யப்பட்ட 65 கிலோ குட்கா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடும்ப பிரச்சனையில் மனைவி மற்றும் மாமனாரை அரிவாளால் வெட்டியவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் எளிதில் தப்பித்து விடலாம் என்பதாலேயே தமிழகத்தில் தொடர்ந்து குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் குடிப்பதற்கு பணம் தர மறுத்த தந்தையை கட்டையால் அடித்து கொலை செய்த கொடூர மகன் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் அதீத புழக்கத்தால் குடும்ப உறவுகள் கூட நாளுக்கு நாள் சிதைந்து கொலை சம்பவங்கள் சாதாரணமாகிவிட்டதாக மக்கள் சாடல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நேரடியாகவும் வாட்ஸ்அப் மூலமும் லாட்டரி சீட்டுகள் விற்பனை அமோகம். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளின் விற்பனை அப்பகுதியில் அதிக அளவில் நடைபெற்று வருவது தெரிந்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்ட அரசு பள்ளியில் தேர்வை சரியாக எழுதவில்லை என்ற மன அழுத்தத்தில் பஞ்சாமிர்தத்தில் விஷம் கலந்து 4 மாணவிகள் தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. நல்லொழுக்கம், ஊக்கம், தைரியம் அளிக்க வேண்டிய அரசு பள்ளிகள் இன்று மாணவர்களை மனவேதனைக்கு தள்ளும் அவல நிலைக்கு வந்துள்ளதற்கான சாட்சி இதுவே என மக்கள் விமர்சனம். நாகை மாவட்டம் என்றால் மாமன், மச்சான், அக்கா, தங்கை உறவு என்று உறவு முறை வைத்து தேர்தல் நெருங்குவதையொட்டி தந்திரமாக பேசி மக்களை ஏமாற்றி பார்க்கும் உதயநிதி ஸ்டாலின். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்காமல் விளம்பர மாடல் ஆட்சியை நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. 2 லட்சம் ஏக்கருக்கு மேல டெல்டா மாவட்டம் முழுமையாகவே அழுகி போய் சம்பா தாளடி மிகப்பெரிய நிவாரணம் கூட கிடைக்காம, காப்பீடு கிடைக்காம விவசாயிகள் மிக துயரத்தில் இருக்காங்க. நானும் டெல்டாக்காரன்னு சொல்றாங்க. இந்த மாவட்ட சொந்தக்காரர் தான் துணை முதல்வருங்கிறவர், திருக்கோலக்காரு. நான் வருகை தந்தவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விளம்பரம் தான் படிச்சுட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரியாணி கொடுக்கறது, சேலை கொடுக்கறது, வேஷ்டி கொடுக்கறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பேர் வைக்கிறது, பூங்காவுக்கு பேர் வைக்கிறது, இதுதான் இன்னைக்கு நாட்டோட வளர்ச்சியா எனக்கு தெரியல. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செங்கல் சூளைக்கு முறைகேடாக மண் அள்ளியதை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை கற்கள் மற்றும் மண்ணை குட்டி அடைத்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அராஜகம். மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் ஜேசிபி ஓட்டுநரும் அநாகரிகமாக பேசியதால் திமுகவினர் என்றாலே எப்போதும் அராஜகம்தான் என மக்கள் விமர்சனம். முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தாக்கா ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தான் இதுக்கு காரணமே. பரிமளா முருகன், அது திமுக சார். அவர்
அவர் வந்து மக்களை வந்து இங்கே பழி வாங்கிறதுக்காக அவர் மண் டேக்டர் வச்சு ஜேசிபி வச்சு மண் வாரின்னு இந்த வெளியில் போயின்னு வந்துங்க. அது பொதுமக்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து மண் இது வெளியே அடித்தாக்கா இது கேட்க மாட்டாங்கன்றதுனால இந்த அராஜகம் பண்ணுகிறார் அவர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில்வே ஊழியர்கள் குடியிருப்பில் பாழடைந்த கட்டிடத்தில் இருந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி. விடியாத திமுக ஆட்சியில் கொலைகளும் மர்ம மரணங்களும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் வெளியே நடமாடவே அச்சப்படும் மக்கள். $9,55,000 கோடி ரூபாய் கடன் சுமை, 62,456 கோடி ரூபாய் வட்டி என அதிக கடன் அதிக வட்டி என நாட்டிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் முதலிடம் பிடித்த தமிழகம். கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பிற்கு செலவிட வேண்டிய பணம் வட்டியாக வழிந்தோடும் நிலையில் குடும்ப செலவுகள் உயர்ந்து நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னையில் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் ஜூனியர்களை ராகிங் செய்ததாக இறுதியாண்டு மாணவர்கள் 6 பேர் இடைநீக்கம். மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்பிப்பதில் ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் தோல்வியடைந்து விட்டதால் மாணவர்கள் தடம் மாறி குற்றங்களில் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதாக பெற்றோர் வேதனை. கரூர் மாவட்டம் சின்ன ரெட்டியப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் சமையல் வேலை செய்த பெண்ணை அருந்ததியர் என்பதால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி பணி நீக்கம் செய்த அதிகாரிகள். சமூக நீதி பற்றி பேசும் விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில்தான் பட்டியலினத்தவர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருவதாக மக்கள் விமர்சனம். செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி பேசி, நீ சமைக்கிறதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ சமைக்காத, நாங்கள் வந்து வேற பிள்ளைய மேலெடுத்து பிள்ளைய நாங்கள் போட்டுட்டோம், நீ சமைக்காத அப்படின்ட்டு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ ஜாதி இல்லைன்னு ஏன் அந்த மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க? எங்கள் ஜாதி பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் மற்ற ஜாதி பிள்ளைங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ ஜாதி எப்படி பார்க்குறவங்க? ஜாதி இல்லைன்னு தான் மேம் எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம். ஹெச்எம் இப்படி சொல்கிறதா எனக்கு தாங்கிக்க முடியல. இவங்க அதை ஒரு உத்தியோகத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் பார்த்து எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க. என்னை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 58 கால்வாயை விரிவாக்கம் செய்து வைகை அணையிலிருந்து எழுமலை பகுதியில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என 18 கிராம மக்கள் வலியுறுத்தல். திறனற்ற திமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக செய்யாமல் தண்ணீரின்றி விவசாயம் பொய்த்து போனதால் கேரளா, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூலி வேலைக்கு செல்லும் விவசாயிகளின் அவலம். விவசாயத்தை நம்பி இருக்கவங்க பூரா வெளியூருக்கு போய் பிழைக்கணுன்ற நிலையெல்லாம் ஏற்படுது. இதை காப்பாற்றணும்னா அரசு எங்களுக்கு இந்த கூட்டு குடிநீர் திட்டம், இந்த பக்கம் பூரா குடிநீர் கிடைக்குது, நல்லா நாங்கள் குடிநீர் குடிக்கிறோம், இந்த 100 கிராமும் நல்லா குடிநீர் கிடைக்குது. அதே மாதிரி இந்த தண்ணியும் கிடைச்சி இந்த எலுமலை கம்மாய்க்கு வந்துச்சுன்னா இங்கிட்ட ஒரு 10 கம்மா செழிம்பா இருக்கும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற தங்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையில் மலை மேல் உள்ள தர்காவிற்கு செல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுமதி அளிப்பது எப்படி என கூறி அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். விடியா திமுக அரசு இந்து மதத்தை புண்படுத்துவதுடன் தொடர்ந்து மக்கள் விரோத அரசாக இருந்து வருவதால் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என மக்கள் ஆவேசம். சென்னையில் காற்றின் தர குறியீடு 218 அதிகரித்ததால் சிறுவர்களும் முதியோர்களும் வீடுகளை விட்டு வெளியே செல்லவே அச்சப்படும் நிலை. வளர்ச்சி, அழகு என முழங்கிய நகரம் இப்பொழுது சுகாதார சீர்கேடுகள் நிறைந்து மக்கள் மூச்சு திணறலில் சிக்கி தவிக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு பெரிதாக விளம்பரப்படுத்திய சிங்கார சென்னை 2.0 திட்டம் காற்றில் கரைந்து விட்டதாக எழும் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே லாயம் பகுதியில் ஆழ்குழாய் கிணறு அமைத்துள்ள விவசாயிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் மின் இணைப்பு வழங்க மறுத்து மின்வாரிய அதிகாரி அலைக்கழிப்பதாக புகார். பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் அரும்பாடுபட்டு விவசாயம் செய்து வரும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் சிறிது சிறிதாக அழித்து வருவதாக வேதனை.
பொறியாளர் டிங்கிறவங்க சும்மா மதிக்கிறதே கிடையாது. யார் வந்தாலும் சரி அங்கே அலட்சியப்படுது. விவசாயி தான் முதுகு எலும்புன்னு சொல்றாங்க. என்னை நம்பி 100 குடும்பம் விவசாய குடும்பம் இருக்காங்க. நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். திருப்பி நேற்று கூட தக்கலுக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட தக்கல் அறிவிச்சாங்க. அந்த தக்கல் சம்பந்தம் போய் கேட்கும்போது இந்த அப்ளிகேஷன்லாம் தூக்கி எறிகிறாங்க, மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாருக்கு தான் உண்டு? மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இந்தியாவில் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிய பாதிரியார் சீகன் பால்கருக்கான மணிமண்டபத்தை அவர் வாழ்ந்த இடத்தில் அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரதம். பெயரளவிற்கு வாக்குகளை கவரும் நோக்கில் விடியாத அரசு தமிழுக்கு தொண்டாற்றி மறைந்தோருக்கு அங்கீகாரம் அளிப்பது போல நாடகமாடுவது அம்பலம். சீகன் பால் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட தரங்கம்பாடியில மறுத்து வேறு இடத்திலே மணிமண்டபம் கட்டுவதற்கான அவசர கதியிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் மீண்டும் தரங்கம்பாடியிலேயே சீகன் பால் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். இல்லை என்றால் இது தொடர் போராட்டமாக மாறும். கடலூர் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக மீன்களை வாங்க வரும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை பனிப்பொழிவு காரணமாக குறைவு. விலையும் சற்று அதிகமாகி விற்பனையும் குறைந்ததால் மீனவர்கள் கவலை. சென்னையில் 49வது புத்தக கண்காட்சி ஜனவரி 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. 1000 அரங்குகளில் அமைக்கப்பட உள்ள இந்த புத்தக கண்காட்சிக்கு லட்சக்கணக்கானோர் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. இந்தோனேசியாவின் பாலி மாகாணத்தில் அமைந்துள்ள பெங்லிபுரான் கிராமம் உலகின் தூய்மையான இந்து கிராமமாக கவனம் பெற்றுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. 700 ஆண்டுகளாக ஒரு குற்றச்சம்பவம் கூட பதிவாகாத இந்த கிராமம் அமைதி, சுத்தம், கூட்டு பொறுப்பின் வாழும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாள்தோறும் லட்சக்கணக்கானோரின் சுற்றுலா தலமாக உள்ள மெரினாவை சந்தை தளமாக மாற்ற முயற்சிக்கும் சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. சென்னை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், காவல் ஆணையர் உள்ளிட்டோர் வரும் 22ஆம் தேதி மெரினாவில் நேரில் ஆய்வு நடத்தவும் வழக்கை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் உத்தரவு. சிறிய வழக்குகளில் கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராவதால் அரசு நிதி வீணாவதாக சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன். தமிழ்நாட்டில் ஏராளமான கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுவதை குறிப்பிட்ட நீதிபதி, இதுபோன்ற நடைமுறைகள் மதுரை கிளையில் 2026 முதல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அரசு வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் கட்டணங்களுக்கு உடனடி தணிக்கை அவசியம் என்றும் வலியுறுத்தல். கும்பகோணம் நகர பேருந்து நிலையத்தில் திமுக ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமான மினி பேருந்தின் மேலாளர் நேர கட்டுப்பாட்டை பின்பற்றாமல் சக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் தகாத வார்த்தைகளில் வாக்குவாதம் செய்து கைகலப்பில் ஈடுபடுவதாக எழும் குற்றச்சாட்டு. ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அராஜகம் செய்யும் விடியாத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசம். என்ன டைம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையில திட்டினாங்க. உங்களுக்கு இதுங்க சம்பந்தமா நீங்க எதுக்கு நான் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்படின்னா கேட்பேன், உன்னால என்ன பண்ண முடியும், கண்ணாமலாம் அடிச்சிருவேன், முடிச்சிருவேன், பஸ்ஸோட சேர்த்து கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமலாம் திட்டுறாங்க. என்ன எதுக்கு இது இப்படிலாம் திட்டுற, தேவையில்லாம நீ பேசாத, உங்க வயசு தான் மரியாதை அப்படின்னு சொன்னதுக்கு நீ அந்த எவனை வேணாலும் அழைச்சிருவா பாத்துலாம் அப்படி அப்படின்னு கண்ணாமலாம் திட்டுறாங்க. திட்டுவங்க வந்து டிவி மேனேஜர் தண்ணியை போட்டு வந்து இதே மாதிரி அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சும்மா சும்மா யார் பிரச்சனை பண்றாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டாங்க. கோயில் வந்து பிரச்சனை பண்றாங்க என்னன்னு தெரியல. நெல்லை மேலப்பாளையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி முகமது யாசர் அராபத் வார்டு பிரச்சினை குறித்த வீடியோ வெளியிட்ட ஆத்திரத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியான தமுமுகவை சேர்ந்த 50வது வார்டு கவுன்சிலர் ரசூல் மைதீனின் மகன் ரியாஸ் மற்றும் அவரது நபர்கள் கொலை வெறி தாக்குதல். திமுகவினரை போலவே அவர்களது கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அராஜகமாக செயல்படுவதாக மக்கள் சாடல். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக 50வது வீடியோ போட்டோம்னு வைங்களேன், ஒன்னே ஆளை விட்டு அடிப்பாங்க, இல்ல பொம்பளை வீட்டுக்கு அனுப்புவாங்க. வாழ்வுரிமை கட்சி சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம்னு வைங்களேன், இப்படிதான் நடக்கும்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கம் பகுதியில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதிய விபத்தில் நடத்துனர் மற்றும் பயணிகளுக்கு காயம். விடியாத திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அரசு பேருந்துகளில் பயணிகள் அச்சத்துடனே பயணிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை மருத்துவக் கல்லூரியில் ரேக்கிங் கொடுமையில் ஈடுபட்ட 6 மாணவர்கள் இடைநீக்கம். தேசிய மருத்துவ ஆணைய குழுவினர் நடத்திய விசாரணையில் ஒரு மாணவரை ஒரு நாள் முழுவதும் முட்டி போட வைத்த கொடூரம் விசாரணையில் அம்பலமான நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சியில் கல்வி தரமும் கெட்டுவிட்டது, கல்வி கற்கும் சூழலும் கெட்டுவிட்டதாக பெற்றோர் வேதனை. திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை செயல்படாத கல்குவாரி பாறை குழிகளில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்ட விவசாயிகள் ஆட்சியர் முறையாக பதில் அளிக்காததால் பாதியிலேயே கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரமாகிற தினப்பிரதிக்கு 600 டன் 500 டன் 800 டன் குப்பைகளை கொண்டு வந்து பாறைக்குழியில் கட்டி கருண கொடூரமாக கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு டிடிஎஸ் 1,20,050 டிடிஎஸ். இது மாதிரி பகுதியெல்லாம் வந்து மாசுபட்ட பகுதின்னு அறிவிக்கணும். ஜட்ஜு நீதியரசர் சொல்றாரு விஷத்தண்ணி நீ குடிக்கிறதுக்கு பதினொலி மக்கள் விட முடியாதுன்னு. ஆனா அந்த மாநகராட்சி மறுபடியும் அங்கேயே குப்பை கொட்ட முயற்சி பண்றாங்க. மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தினுடைய நீதிபதி அவரு ஏன் அந்த ஃபீல் பண்ண மாட்டேங்கிறார்? 2025ஆம் ஆண்டிற்கான நேரடி உதவி காவல் ஆய்வாளர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1299 பணியிடங்களுக்கு நடைபெறும் தேர்வில் லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்கின்றனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி வனப்பகுதி ரிசார்ட்டுகளில் இரவு நேரத்தில் அதிக ஒளியுடன் புத்தாண்டு கொண்டாடி வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க தலா 4500 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பொதுமக்கள் வரவேற்பு. உயர்நீதிமன்றத்தை சுற்றியுள்ள சாலைகள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்ய அனுமதிக்க கூடாது என கடும் உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை NSC போஸ் சாலையில் சாலையோர வியாபாரம் தொடர்வது போக்குவரத்து இடையூறு என கூறிய நீதிபதிகள் கண்காணிப்பு குழு அமைக்க சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டனர். மதுரை விமான நிலையம் செல்லும் வெள்ளக்கல் பகுதி சாலையோர பாசன கால்வாயில் அரசு பேருந்து நிலை தடுமாறி விழுந்ததில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் ஜன்னல் கம்பிகளை அகற்றி தப்பினர். மக்களின் உயிரோடு விளையாடும் விடியாத ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து நிர்வாகம் தகர டப்பா பேருந்துகளை நிறுத்திவிட்டு தரமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலுக்கும் கோரிக்கைகள். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6 ரூபாய் 30 பைசாவாக நிர்ணயம். முட்டை தேவை அதிகரித்து வருவதால் விலை மேலும் உயர்ந்துள்ளதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தகவல். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் பாராசூட் சோதனை வெற்றி. சண்டிகரில் உள்ள RTRS ஆய்வகம் மூலம் இந்த சோதனை செய்யப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. வாட்ஸ்அப் வெப் செயலியின் டிவைஸ் லிங்கிங் எனப்படும் கணினியில் பயன்படுத்தப்படும் பதிப்பில் பாதுகாப்பு குறைபாடு. வாட்ஸ்அப் கணக்கின் முழு கட்டுப்பாட்டையும் இணைய குற்றவாளிகள் தங்கள் வசம் கொண்டு வர முடியும் என மத்திய சைபர் பாதுகாப்பு முகமை எச்சரிக்கை. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புர்ஷா பீபிக்கு மேலும் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது தமக்கு கிடைத்த பரிசு பொருட்களை அரசு கருவூலத்தில் சேர்க்காமல் மனைவியுடன் சேர்ந்து விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே 10 ஆண்டு சிறை விதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம். சிரியாவில் IS பயங்கரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா அதிரடி தாக்குதல். 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அமெரிக்கா விமானப்படை நடத்திய தாக்குதலில் பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல். பாலைவன நாடான சவுதி அரேபியாவில் திடீரென இயற்கைக்கு மாறாக கடும் பனிப்பொழிவு நிகழ்ந்ததால் அந்நாட்டு மக்கள் ஆச்சரியம். தலைநகர் ரியாத்தின் பல பகுதிகளிலும் நாட்டின் வடக்கு மாகாணங்களில் அதிக பனிப்பொழிவு பதிவாகியதால் மலைப்பகுதிகள் பனி குவியல்களால் மூடப்பட்டுள்ளது.